ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் வந்து 2 சிறு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நறுக்கி வச்ச சிறுவை இஞ்சி பேஸ்ட், பச்சை மிளகா 1 கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறுவை, நறுக்கி வச்ச கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம், சிறுவை நறுக்கி வச்ச தேங்காய் கொஞ்சமாக வேர்க்கடலை நசுக்கி வச்சுருக்கேன், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கம்னு பேசாது, கொஞ்சமாக சால்ட்டு கலந்துக்கலாம், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து மாவு கலக்கலாம். இதில் வந்து 1 கப்பு மைதா மாவு, அதே 1 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு. இது எல்லாம் இப்போ மாவில் கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் மாவு சப்பாத்தி பதத்துக்கு. இது பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே வடை மாதிரி தட்டலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டும் மாவு. லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிக்குங்க மாவில். ஒரு 5 நிமிஷம் ஊறி வரணும்.